வணக்கம். அறம் தற்காப்பு பயிற்சி கூடத்துல இருந்து விக்னேஷ் குமார் சிரமம் பயிற்சியாளர். இந்த வீடியோ யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட மாணவர்களுக்காக. ஏன்னா பெற்றோர்கள் கிடையாது. பெற்றோர்கள் நீங்க எல்லாமே என்னோட நிறைய வளர்ந்தவங்க. அதனால உங்களுக்காக இந்த வீடியோ கிடையாது. என்னுடைய மாணவர்களுக்காக மட்டுமே இந்த வீடியோ. எதுக்காக இந்த வீடியோ பதின்னு பாத்தீங்கன்னா, மறைக்கப்பட்ட மரபு கலைகளையும், மறைக்கப்பட்ட நம்ம பண்பாட்டையும், மறைக்கப்பட்ட நம்ம கலாச்சாரத்தையும் மீட்டெடுக்கும் வகையிலையும் நம்மளோட மாணவர்களுக்கு வீரம் சார்ந்த மற்றும் விவேகமாகவும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காண்டி தான் அந்த காணொலி. இந்த வீடியோ பதிவு இப்போதைக்கு ஒரு சிறிய காணொலியா இருக்கலாம். ஆனா வருங்காலங்கள்ல ஒரு அஸ்திவாரமா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இப்ப பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல மாணவர்கள் என்னோட மாணவர்கள் நிறைய வீரமா இருந்தாலுமே விவேகம் இல்லாம இருக்காங்க. அதுக்கு என்னடா அப்படின்னு பார்த்தா அவங்கள சிந்திக்கவே விடுறது கிடையாது. படிப்பு 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 அந்த மாதிரியே கூட்டிட்டு போறாங்க. சிந்திக்க விடுவாங்கன்னு பார்த்தா கடைசி வரை சிந்திக்க விடுறது கிடையாது. என் புள்ள இன்ஜினியர் ஆகணும், வக்கீல் ஆகணும், டாக்டர் ஆகணும்னு சொல்றாங்க. கேவலம் ஒரு நோயாளியை வச்சு சம்பாதிக்க தொழில்னா டாக்டர் தொழில் தான். பள்ளிக்கூடத்துல ஜாதியை பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க. பள்ளிக்கூடத்து பேரே ஜாதியில தான் இருக்கு. உதாரணத்துக்கு நம்ம சைட்லயே நிறைய ஸ்கூல் இருக்கும். அதோட பேர்லாம் பாத்தீங்கன்னா ஜாதி தலைவர்களோட பேர் இருக்காது, ஜாதியோட பேர் தான் வச்சிருப்பாங்க. அப்ப பள்ளிக்கூடத்துல எதுக்கு ஜாதியை பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க? ஜாதியை பேசுதான் இந்த பேர்லாம் வரும் வெளியில வரும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காண்டி தான் ஜாதியை பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க. சொசைட்டி என்ன பண்ணுது? சொசைட்டி அரசியல் பேசக்கூடாதுங்க. மாணவர்கள் நம்ம அரசியல் பேசணும் அப்படின்னா என்ன நடக்கும்னு தெரியாது. அதெல்லாம் நான் என் பிள்ளைங்களை பேச வைப்பேன், அரசியல் சொல்லிக் கொடுப்பேன், ஜாதினா என்னன்னு சொல்லிக் கொடுப்பேன், எல்லாமே கண்டிப்பா சொல்லிக் கொடுப்பேன். அவங்களுக்கு தேவையானது, அவங்களுக்கு மறைக்கப்பட்டது ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோ, இல்லாட்டா 2 வாரத்துக்கு ஒரு வீடியோ கட்டாயம் என்னோட இதுல வரும். அது மாணவர்கள் நீங்க கண்டிப்பா பாருங்க, பெற்றோர்களும் முடிந்தால் பாருங்க, இல்லைன்னா பண்ணி விட்டுக்கோங்க. இதுலயே தெரிஞ்சிருக்கும் நான் எதை பத்தி நான் பேச போறேன் அப்படின்னு. அதனால உங்களுக்கு ரிஸ்க் இருந்தா பசங்கள்கிட்ட காமிங்க. இல்ல மேக்சிமம் பார்த்தா சிந்திக்கக்கூடிய ஒரு வீடியோவா தான் போட்டிருப்பேன். மோஸ்ட்லி எஃபெக்டான ஒரு ஸ்பீச்சா தான் இருக்கும். நான் என்னோட பதிவு எல்லாமே அந்த மாதிரிதான் இருக்கும். இதோட பயன் அதிகமாகவும் இருக்கும். இதோட முதல் வீடியோ பாத்தீங்கன்னா February 14 காதலர் தினத்தை முன்னிட்டு. தலைப்பே காதல் தான். ஓகேவா? கண்டிப்பா வீடியோ வரும், பாருங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா யூடியூப்ல போட்டு விடுவேன், பார்த்து லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா? பாய்.